வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஃப்டர் எ லாங் டைம் ஒரு தியரியை பார்க்க போகிறோம். ஸோ தியரி வீடியோ அப்லோட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு தியரி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த தியரி எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிஸ்ட்ரியான கேரக்டரை பற்றி தான். அந்த ஒரு கேரக்டர் தான் லில்லி. இந்த கேரக்டரை பற்றி என்ன தியரி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேரக்டருக்கும் அபிஸ் மார்க்குக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷனை தான் பார்க்க போகிறோம். லிட்ரலாக இவங்க தான் இந்த அபிஸ் மார்க் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அது பாசிபிளாக இல்லையா அப்படின்றது நம்ம இந்த தியரி முடிச்சு லாஸ்ட்ல பேசுவோம். அண்ட் இப்பயே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். இந்த தியரி என்னோடது கிடையாது. ஆன்லைன்ல இருக்கிற ஒரு தியரி தான் நான் உங்களுக்கு கன்வே பண்றேன். அதனால இதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் அது என்ன மிஸ்டேக்னு மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க. So let's get into the video. ஃபர்ஸ்ட் இந்த அபிஸ் மார்க் பற்றியும் நம்ம லில்லியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த தியரியை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லில்லியை பற்றி நமக்கு என்ன தெரியும்னா, லில்லி தான் ஒவ்வொரு போனோகிளிப்ஸையும் ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வாய்ட் செஞ்சுரி டைமில். அண்ட் அந்த வாய்ட் செஞ்சுரி டைம்லேயே இவங்க அலபஸ்தாவுடைய ஒரு குயினாக இருந்திருக்காங்க. லிட்ரலாக வேர்ல்டு கவர்மெண்ட்டுடைய ஒரு 20 கிங்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 20 கிங்டம்ஸில் மெயினான கிங்டமாக இந்த ஒரு அலபஸ்தா கிங்டம் தான் இருந்திருக்கு. அதை லீட் பண்ணது இந்த லில்லி தான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் சடனாக அந்த ஒரு வாய்ட் செஞ்சுரி டைமில் வேர்ல்டு கவர்மெண்ட்டை பிட்ரே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்திடுறாங்க. ஏன்னா அந்த பானோகிளிப்ஸை அவங்க ஒவ்வொரு இடத்துல அது பிளேஸ் பண்ணதுனால. ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா இவங்க டிஸப்பியர் ஆகியிருக்காங்க. ஸோ லில்லி அந்த டைமில் கில் பண்ணப்பட்டாங்களா அப்படி இல்லைனா வேற எங்கேயாவது போய் மறைஞ்சிட்டாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது இப்போ வரைக்குமே. ஸோ இதுதான் லில்லி பற்றி பேசிக்காக இருக்கிறது. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாவோ தப்பாக இருந்தாவோ கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த அபிஸ் மார்க் பற்றி பார்க்கலாம். இந்த அபிஸ் மார்க்கை பற்றி எல்பாஃபில் தான் ரிவீல் பண்ணாங்க. இந்த அபிஸ் மார்க்ன்றது ஒரு சிம்பிள், அப்படி இல்லைனா பாசிபிளாக ஒரு ஃபிசிக்கல் மார்க்லாம் இருக்கலாம். அந்த மார்க் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் பாடியில இருக்கும். அந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் யாருன்னா அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் மட்டும்தான். அதுலயும் அந்த ஹோலி நைட்ஸ் கிட்டயும் அந்த 5 எல்டர்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு அபிஸ் மார்க்கை யூஸ் பண்ணி யாரையாவது சமான் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஈஸியா ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்ண முடியும். அதுவும் இன்ஸ்டன்டா லைக் டெலிபோர்டேஷன் மாதிரி. ஸோ இது எப்படி பர்டிகுலரா அவங்க கிட்ட மட்டும் இருக்கு அப்படின்றது தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபைனலா தியரியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லில்லிக்கு அந்த டைம்ல இருந்து எல்லா போனோகிளிப்ஸுக்கும் ஆக்சஸ் இருந்திருக்கணும். அப்படி இல்லைனா ஒரிஜினல் 30 போனோகிளிப்ஸ்க்காவது அந்த ஆக்சஸ் இருந்திருக்கணும் லில்லிக்கு. அந்த போனோகிளிப்ஸை நம்ம லில்லி ஸ்டடி பண்றாங்க. லைக் நம்ம ராபின் இப்போ போனோகிளிப்ஸை ஸ்டடி பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி லில்லியும் அந்த டைம்ல ஸ்டடி பண்ணியிருக்கலாம். அதனால அந்த போனோகிளிப்ஸ்லாம் ஸ்கேட்டர் ஆகியிருக்கும், அதாவது செதறி போகிருக்கும். அது பாசிபிளா லில்லியோட மிஸ்டேக் தான் சொல்ல வராங்க. பிகாஸ் லில்லி வந்து அவங்க படிச்ச போனோகிளிப்ஸ் மூலியமா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணியிருக்கலாம். அப்படிதான் அந்த அபிஸ் டெக்னாலஜியும் பிகின் ஆகியிருக்கணும். அண்ட் நம்ம சாப்டர் 1138 படிச்சிருப்போம். அதுல மொரல்ஸ் ஆஃப் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது மொரல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ரிவீல் பண்ணது என்னன்னா, இந்த வேர்ல்டு மொத்தம் 3 வேர்ல்டா பிரிஞ்சிருக்கு. அதில் செகண்ட் வேர்ல்டு தான் வாய்ட் செஞ்சுரி. அந்த செகண்ட் வேர்ல்டுக்கு அப்புறமா தேர்ட் வேர்ல்டு இருக்கும் இல்லையா, அதுதான் இப்போ ப்ரெசென்ட் டைம் லைனில் நடந்துட்டு இருக்கிறது. அண்ட் அந்த செகண்ட் வேர்ல்டுக்கு முன்னாடி இருக்கிற வேர்ல்டு தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு. ஸோ இந்த வாய்ட் செஞ்சுரியில் வார் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த வாய்ட் செஞ்சுரிக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல வார் நடந்திருக்கு அப்படின்னு இந்த ஒரு முரல் மூலியமா கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வார்னால தான் இந்த செகண்ட் வேர்ல்டுலேயும் தேர்ட் வேர்ல்டுலேயும் வார் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் நிக்கா இருந்திருக்காரு. அண்ட் செகண்ட் வேர்ல்டில் நம்ம ஜாய் பாய் இருந்திருக்காரு. அண்ட் தேர்ட் வேர்ல்டில் இப்போ லூஃபி இருக்காரு. சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி தான் சொல்ல முடியும். ஸோ இது அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ சாப்டர் 202ல் ராபின் அண்ட் கோப்ரா அந்த ராயல் கிரிப்டுக்குள்ளே என்டர் ஆவாங்க. அங்கே வால்ஸ்லாம் நம்ம நிறைய முரல்ஸை பார்க்க முடியும். அண்ட் அந்த எம்டி டாம்பு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு முரல் பிளேஸ் ஆகியிருக்கும். அந்த முரல் என்ன சொல்ல வருதுன்னா, டெவில் அந்த இடத்துல சீல் ஆகியிருக்கு, அப்படி இல்லைன்னா டெவில் சீல் ஆகியிருக்கு அப்படின்றது தான் அந்த ஒரு இடத்துல சொல்ல வராங்க அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஒரு கிங்டம் லில்லியோட கிங்டமா இருந்தது வாய்ட் செஞ்சுரியில. அதனால லில்லி போனோகிளிப் ஸ்டடி பண்ணது மூலியமா பென்டகிராம் டெக்னாலஜியை கிரியேட் பண்ணியிருக்க முடியும். பென்டகிராம் டெக்னாலஜினா அந்த அபிஸ் மார்க் தான் நான் சொல்ல வரேன். பிகாஸ் ஒரு சில போனோகிளிப்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல இருந்தே இருந்துட்டு வரலாம். அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல இருந்து இருந்துட்டு வர போனோகிளிப்ஸை வச்சு தான் இந்த டெக்னாலஜியை இவங்க கிரியேட் பண்ணியிருக்கணும். லைக் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் லில்லி பண்ணியிருக்கணும். அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஆக்சிடென்ட்லா ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல இருந்த ஏன்ஷியன்ட் டெவில அன்லீஷ் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் அந்த ஒரு ஏன்ஷியன்ட் டெவிலுக்கும் ஈமோக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, லில்லி வந்து அந்த 20 கிங்டம்ஸ்ல ஒருத்தங்க. அவங்க ஜாய்பாயோட டிஃபீட்டுக்கு ஒரு காரணமா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிற அவங்க அந்த வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து அவங்க விலகி இருக்காங்க. அதனாலே அந்த 20 கிங்டம்ஸ்ன்றது 19 கிங்டம்ஸா மாறி இருக்கு. அதே மாதிரி அந்த எம்டி த்ரோன் இருக்கு இல்லையா, அது எல்லாருக்குமே, அதாவது அந்த 20 கிங்டம்ஸ்க்குமே ஈவன் தான் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கணும். அப்படிதான் அந்த 20 கிங்டம்ஸ் உடைய கிங்ஸ் எல்லாரும் அவங்களோட ஸ்வாட்ஸை அந்த எம்டி த்ரோனுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அங்க அலவஸ்தா கிங்டம் உடைய ஸ்வாட் மட்டும் இருக்காது. பட் ஈமோடைய கிங்டம் இருக்கு இல்லையா,
இல்லையா, அவங்க அது ஒத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் ரீசெண்டா ஈமு அதை பிரேக் பண்ணி அந்த எம்டி த்ரோனை அவங்களுக்குரியதா மாத்திருப்பாங்க. ஸோ இங்க ஈமுக்கு என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லில்லி அந்த ஏன்ஷியன்ட் எவில அன்லீஷ் பண்ணாங்க இல்லையா, அது பாசிபிளி ஈமுக்குள்ள பொசஸ் ஆகியிருக்கலாம். ஸோ இந்த ஒரு ஹிஸ்டரி அந்த புது போனோகிளிப்ஸ்ல எழுதப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஹிஸ்டரி நடந்தது பத்தி யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் நம்ம ஈமு அதை யாரையும் படிக்க விட மாட்டேன்றாங்க. ஸோ லில்லி எப்படி டிஸப்பியர் ஆகியிருப்பாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ லில்லி கனெக்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்டால அவங்க ஆக்சிடென்டலா ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல இருக்கிற டெத் அண்ட் டார்க்னஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க ஈமுவால கில் பண்ணப்படல, அவங்க அந்த அபிஸ்குள்ளேயே விழுந்திருக்கலாம். இதனால தான் அந்த மொத்த போனோகிளிப்ஸும் இந்த வேர்ல்டு ஃபுல்லா செதறி இருக்கணும். ஏன்னா ஒரு டெவில் மறுபடியும் இந்த வேர்ல்டுக்கு வருதுன்னா கண்டிப்பா அந்த ஒரு இடத்துல எதனா சேஞ்ச் நடக்கும். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் அந்த டெவில் என்டர் ஆகிறதுனால பாசிபிளி அங்க இருக்கிற போனோகிளிப்ஸ் எல்லாமே செதறி இருக்கலாம். அண்ட் லில்லியும் டிஸப்பியர் ஆகியிருப்பாங்க. ஸோ இதுதான் லில்லி பத்தின ட்ரூத் அண்ட் அபிஸ் டெக்னாலஜி பத்தின ட்ரூத்தும் கூட. ஸோ இதுல ஏதாவது தப்பா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சம்மரியா என்ன சொல்ல வரேன்னா, லில்லி தான் போனோகிளிப்ஸை ஸ்டடி பண்ணி அந்த அபிஸ் டெக்னாலஜியை கிரியேட் பண்ணியிருக்கணும். அதுலயும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப தப்பா மாறி இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்டால ஒரு ஏன்ஷியன்ட் டெவிலும் அன்லீஷ் ஆகியிருக்கு. அதுதான் இப்போ ஈமோவா இருக்கணும். அண்ட் லில்லியும் அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல டிஸப்பியர் ஆகியிருக்காங்க. இதுதான் இந்த தியரியுடைய மெயின் கான்செப்ட். கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த தியரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய தியரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோல மீட் பண்றேன். until then stay tuned.